பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நாளிலும் கூட பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, இன்னைக்கு நமக்கு தேவையான ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 31ஆம் வசனத்தை வாசிக்கிற கவனித்து பாருங்க. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இன்னைக்கு நமக்குள்ள நிறைய விருப்பம் இருக்கும். என்ன தெரியுமா? எனக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம். எல்லாரும் மதிக்கணும், என்னிடத்துல கேட்கணும், என்னிடத்துல கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன மனுஷனுக்குரிய விருப்பம் தானே, ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம். ஆனா நம்ம எதிர்பார்க்கிற வண்ணமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம், என்னை மதிக்க வேண்டும் இந்த சமுதாயத்துல, என்கிட்ட கேட்கணும், ரெண்டாவது என்கிட்ட உண்மையா இருக்கணும்னு சொல்லி அதிகமா விரும்புறீங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, இதோ நான் உண்மையா இருக்கணும்னு சொல்லி மத்தவங்களை எதிர்பார்த்தேன் அப்படின்னா நான் முதல்ல மத்தவங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும். ஏன்னா நான் எப்படி இருக்க விரும்புகிறேனோ அப்படிதான் ஆண்டவர் எனக்கும் உண்டான நபர்களை கொடுப்பார். நீங்க உண்மையால வச்சுக்கோங்களேன், அந்த செய்தி கேட்கிற என் சகோதரன் சகோதரிய, உங்க உள்ளத்தின் ஆழத்துல மத்தவங்க கிட்ட நீங்க உண்மையா பழகலைன்னா உங்க கூட பழகுறவங்களும் உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. நீங்க உங்களை நீங்களே சோதிச்சு பார்த்துக்கலாம். வேற யாரையும் நீங்க குற்றப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீ என்கிட்ட உண்மையா இல்லையே, நீங்க என்கிட்ட உண்மையா இல்லையே பிரதர், நீங்க என்கிட்ட உண்மையா இல்லையே சிஸ்டர்னு சொல்லி மத்தவங்களை நீங்க குற்றப்படுத்தாம, மத்தவங்களை கேள்வி கேட்காம நான் உண்மையா இருக்கிறேனா சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க கூட பழகிற நபர்கள் எல்லாருமே, நான் சொல்றேன், உண்மையான நபர்களை தான் கர்த்தர் உங்கள் மத்தியில வைத்திருப்பார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உண்மையாகவும் ரெண்டாவது மரியாதை கொடுக்க தெரிந்தவர்களாகவும் இருக்கிறீங்களோ, எந்த பழக்கத்துல நீங்க பழகுறீங்களோ அப்படிப்பட்ட பழக்கத்துக்குரிய நபர்களை தான் கர்த்தர் உங்க மத்தியில வைத்திருப்பார். நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்களோடு கூட இருக்கிறவங்களும் ஜெபம் பண்றவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நம்ம மரியாதை கொடுக்க தெரியாதவங்களாகவோ இல்ல உண்மையாய் பழகாம உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசி மத்தவங்களுக்கு ஏமாற்றுகிற காரியமாக நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஜெபிக்காதவங்களை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படியேதான் இருப்பாங்க, மாற்றமே அடைய முடியாது. அதனால கர்த்தர் சொல்றாரு, மனம் மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த வசனத்தின்படி வாழணும்னா, ஆண்டவரே நான் உண்மையா இருக்கணும்பா, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து பாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் மாற்றி கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே எங்க வாழ்க்கை அமையணும் ராஜா. தகப்பனே, நாங்க உண்மையுள்ளவர்களாய் காட்சி அளிக்க ஆண்டவரே, தகப்பனே, வரக்கூடிய நாட்கள்ல எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும். எங்களோடு கூட இருக்கிற நபர்களையும் எங்களை போலவே மாற்றி கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.